கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெந்தேகோஸ்தே சபையின் சார் உங்களை அவரை நான் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போமாக. ஆதாரமாக எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. ஜெரேமியா சாப்டர் 17 verse 5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடிக்கொள்வோமாக. நல்ல மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கூட வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்பட செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வதுக்கு ஆய் ஸ்தோத்திரம். அடியின் சில நிலையில் மறைத்து கொள்ளுங்க. நீர் பேசுவதுக்கு ஆய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். மீண்டும் வாசிப்போம் அந்த வசனத்தை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள். யாரை விட்டு? கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள். ஏன்னு கேட்டால் ஆமே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாய் கொண்டு ஆமேன். அநேகர் ஆமேன் ஸ்தோத்திரம் தங்கள் தேவைகளுக்காக இந்த பூமிக்குரிய சில காரியங்களுக்காக தெய்வத்தை பலமாய் பிடித்து கொள்ளுகிறோம். பிடித்து கொண்டு கொஞ்ச நாட்களுக்கு பின்பாக கர்த்தரை விட்டு ஆமென் சுயமாய் நடக்க ஆரம்பித்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் பரிசுத்தாவின் இன்றைக்கு சமூகத்திலே கேட்டபோது சொல்லக்கூடிய வார்த்தை ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள். தெய்வத்தை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக எச்சரிப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தெய்வத்தை விட்டு விலகக்கூடாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதே பிள்ளை நம்முடைய வாழ்க்கைக்கு பலம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். நாம் தெய்வத்தை சார்ந்து இருக்க தான் நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. தெய்வத்தை விட்டு வேலையை நம்பியோ அல்லது தெய்வத்தை விட்டு நம்முடைய அறிவையோ படிப்பையோ உலகத்துக்குள்ள எதையாவது நான் நம்பி இருப்பேனால் நிச்சயமாகவே வேதம் சொல்கிறது, சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்து மேலே பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தர் நாமத்தை குறித்து மட்டுமே பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் டேஷ் டேஷ் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தெய்வத்தை சார்ந்து தெய்வத்தை நம்பி நிற்கிற தேவ ஜனமே, நீங்களும் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்பி இருக்கவனோ செழிப்படைவான். ஆமென். கர்த்தர் நம்பி இருக்க ஜனங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நீதிமான சந்ததி அப்பத்திரு நான் பார்க்கவில்லை, நீதிமான் விழுந்து போனதை நான் பார்க்கவில்லை என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் விழுந்து போவதில்லை, நீதிமான் சந்ததிகள் அப்பத்தி இருந்து திரிப்பதை பார்க்கவில்லை என்று சொன்னா நிச்சயமாகவே கர்த்தரை சார்ந்து நிற்கிற ஒரு நீதிமான் நீதிமாட்டி அவர்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனபடியால் தெய்வத்தோடு எவ்வளவாய் நாம் நெருங்கி ஜீவிக்கிறோமோ, தெய்வத்தோடு சார்ந்து இருக்கிறோமோ, அவ்வளவாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்திருந்தால், கர்த்தரை நம்பியிருந்தால் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பிள்ளை. ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிற தெய்வம், நம்மை காக்கிற தேவன் உறங்குவது அல்ல, தூங்குகிறவர் அல்ல. நிச்சயமாவே கண்ணின் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். ஆமென். உன்னை தொடுகிறவர்கள் அவருடைய கண்ணின் கிருஷ்ணமணியை தொடுகிறார்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு கரிசனையாய், அவ்வளவு தூரம் நமக்கு மேலே அன்பாய் பாதுகாப்பாய் இருக்கிற ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரர் 91 சொல்லுகிறாரு, உன்னதமான மரபிலிக்கிறவன் சர்வநிலை நிலை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்க தேவன் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
அவன் கர்த்தரை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏது சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் நம் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது தான் நமக்கு வீழ்ச்சிகள் வருகிறது. அல்லேலூயா. எந்த மனுஷா இருக்கலாம், கவனித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளையே. நீங்கள் தெய்வத்தை விட்டு விலகும் போது, இயேசப்பாவை விட்டு நீங்க விலகி போகும்போது கவனிக்க வேண்டும், சாத்தான் தந்திரமாய் உங்களை வஞ்சித்து விடுகிறான். அவன் நன்மை இழக்க செய்கிறான். தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. வாழ்க்கை படுதோல்வியை மாறிவிடுகிற காரணம் என்று கேட்டால், தெய்வத்தின் பாதுகாப்பை விட்டு, தெய்வத்தின் வளையத்தை விட்டு நாம் விலகும் போதுதான் சாத்தான் உள்ள நுழைய முடியும். அல்லேலூயா. ஆமென். யோபு பார்த்து யோபுகிட்ட கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சாத்தான் சொல்றான், நீர் ஆமென் கர்த்தரை பார்த்து யோபுவை குறித்து நீர் அவனுடைய எல்லாவற்றையும் மேலடைத்து காத்து கொள்கிறீர் அல்லவா? மேலியா யோபுவை அவன் ஏன் கர்த்தர் யோபுவையும் யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலடைத்து காத்து கொள்ள காரணம் என்ன என்று கேட்டால், என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன் கேட்டா, அவன் ஒரு ரைட்லெஸ் மேன், நீதிமான். அல்லேலூயா. நீதிமான நாம் எவ்வளவு தூரம் நீதிமானாய் வாழ்கிறோமோ, நீதி பெருக பெருக, பரிசுத்தம் பெருக பெருக, ஒரு சம்பவம் நடக்கிற உங்களுக்குள்ளால ஒரு வளையம் உங்களை சுற்றி பாதுகாப்பாய் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தெய்வத்தை சார்ந்து தெய்வத்தை பயந்து நீங்கள் நீதிமானாய் வாழும்போது, பரிசுத்தமாய் வாழும்போது வெளிப்படைய பார்க்க ஆமென் ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாத போல இருக்கும். என்னால் ஆமென் எலிசாவை பாதுகாத்து கொண்ட அக்கினியின் ரதங்களும் உங்களை, உங்கள் குடும்பத்தையும், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை பிரசங்கம் பண்ணுவது இப்படியே பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. நீதிமான் கூடாரத்தை சுற்றிலும் அப்படின்னா ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. அப்படின்னா சொல்லுறாரு, அவன் வீட்டில் இருக்கிற கோழி குஞ்சு வரையிலும் தெய்வம் அறியாமல் ஒன்றும் சம்பவிப்பது இல்லை. அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் சொல்லுகிறாரு, உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். பிறந்த நாள் முதல் கொண்டு 30 வயசு, 40 வயசு, 50 வயது வரை நம்ம தலையில் இருக்கிற முடி நம்மளால எண்ண முடியல. இப்படி இருக்கிறீங்களா? யாராவது எண்ணினவங்க இருக்கிற பார்த்த பாஸ்டர் நான் கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன் அப்படி சொல்றீங்க போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ பழைய டெக்னாலஜி வந்துச்சு, ஏஐ டெக்னாலஜி, ஓஐ டெக்னாலஜியில் வந்துச்சு இப்போ. ஹல்லேலூயா. ஆனபடியால் சோத்திரம் அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கன்னு சொன்னா கூட நடக்காத காரியம். ஹல்லேலூயா. இந்த டெக்னாலஜிக்கெல்லாம் மேலானவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. ஆமென். இவைகளுக்கெல்லாம் முடியாத காரியத்தை நம் தெய்வத்தால் செய்ய முடியும். இதை விசுவாசிக்கிறீங்க? இதுவரை எந்த டெக்னாலஜியும் மரித்து 4 நாள மனுஷனை எழும்பி ஜீவனோடு வைக்கவில்லை. ஹல்லேலூயா. என்னால் அந்த ஏஐ ஓஐ பார்க்கிலும் இப்போது இருக்கிற இனி வரப்போற எல்லா டெக்னாலஜியை பார்க்கிலும் என் இயேசு பெரியவர் என்பதை அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நிரூபித்து காட்டினார். சத்தம் வரல. அல்லேலூயா. எனக்கு ஒரு பயங்கரமான கோபம் வரும். ஆமென். எதை பற்றி சொல்லும்போது நீங்க சோத்திரம் அல்லேலூயா சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. தெய்வத்தை உயர்த்தும் போது நீங்க ஒரு கணமா சோத்திரம் சொல்லாமல் இருந்தா எனக்கு இருதயம் துக்கப்படும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. யாரை உயர்த்துகிறோம்? தெய்வத்தை உயர்த்துகிறோம். அவர் செய்தாரா இல்லையா? செய்தான் சொல்லுறேன். ஆமென். லாசரு உயிரோடு எழுப்பினவர் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த தெய்வம் இன்றைக்கு ஜீவிக்கிறார். எங்களை உயிர்ப்பித்தார். அவர் மரித்து போன எங்களை, பாவத்தில் மரித்த எங்களை இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் சொன்னா எங்கள் பலம் அல்ல, நாங்கள் சாட்சி சொல்லக்கூடிய எங்கள் தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் பாவத்தில் மரித்திருந்தோம், நாங்கள் பாவத்தில் மரித்து போயிருந்தோம். அல்லேலூயா. மரித்து போன எங்களை எங்களுக்கு ஜீவன் தந்து அந்த ஜீவனை பலனடைய செய்து எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்தது எங்கள் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்ல உயர்த்த ஆமென். அவர் சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளைகள் எல்லாம் உயர்த்துகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தெய்வத்தை சார்ந்து தெய்வத்தோடு கூட இயேசப்பாவோடு கூட ஒரு மனுஷன் நடப்பான்னு சொன்னா நிச்சயமாட்டு அவனையும் அவன் சந்ததி கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு ஒரு மனுஷன் நடந்தார். ஏனோக்குங்கிற மனுஷன் நடந்தார். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அவர் ஹல்லேலூயா மனுஷன் தெய்வத்தோடு நடந்தார். ஹல்லேலூயா. ஏனோக்கு தெய்வத்தோடு சஞ்சரித்தார், வாழ்க்கை வாழ்ந்தார், குழந்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா.
ஆமென். அப்படி தெய்வத்தோடு சஞ்சரித்த ஆமென் ஏனோக்கு நாட்களிலே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நாட்களிலே பாவம் பெருகிற நாட்கள், தெய்வ அறிவில்லாத நாட்களாக இருந்த போதிலும் கூட ஏனோக்கு தெய்வத்தோடு சஞ்சரித்தார். அதை கர்த்தர் கணக்கில் வைத்து மனதில் வைத்து ஆமென் அவருடைய தலைமுறைகளை, அவருடைய பேரன் பிள்ளையை நோவாவை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்கிறது. சப்ஜெக்ட் அது இல்லை, ஞாபகப்படுத்துறேன். அல்லேலூயா. அப்ப தெய்வத்தோடு சார்ந்து வாழ்ந்தால், தெய்வத்தோடு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாகவே உங்க தலைமுறை வாழ்க்கையை கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். உங்க வாழ்க்கை, உங்க தலைமுறை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஏற்ற வேளையிலே அதனது காலத்தில் நேர்த்தியாய் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார்னு சொன்னேன். சந்தோஷம் வரல? அல்லேலூயா. நான் சொல்ல மனுஷன் அல்ல, டெக்னாலஜி சொல்லல, தெய்வத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். நம் ஆதிக்க தெய்வத்துடைய மகிமையை சொல்லி கொண்டிருக்கிறேன், அவருடைய கருதலை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்புடைய தேவ பிள்ளையே, அவரை நீ நம்பி இருந்தால், அவரை சார்ந்திருந்தால், அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தால், கட்டளையின்படி நீ ஜீவித்தால், உன்னை உன் தலைமுறையின் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரையும் அல்ல, அவருடைய கட்டளை கீழ்ப்படுகிற மனுஷர்கள், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவிசாய்த்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய நீதிமானை கர்த்தர் கைவிட்ட சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் விட்டு விலகாமல் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை விட்டு விலகினால் என்ன சம்பவிக்கும் என்று கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டா ஆமென் கட்டி தருகிறேன். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகினால் என்ன சம்பவிக்கும், என்ன சம்பவித்தது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் கூட அநேக அனுபவங்கள் உண்டு, ஆனாலும் நம்ம சொல்ல மாட்டாத, அப்படிதான் இல்லையா? ஆமென். ஆனால் வேதத்தில் அநேக அனுபவங்கள் இருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகின நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்க்கை நடந்த அநேக சரித்திரங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. அவைகளில் சில நான் உங்களுக்கு முன்பாய் சோத்திரம் சொல்லுகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாக புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாக புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, 2 நாளாக புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரெகோபயாம் ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. ரெகோபயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவனும் அவனோடு இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். சத்தமா சொல்லுங்க. பைபிள் இருக்குதா இல்லையா? ஆமென். தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி எல்லாத்துக்கும் ஒரே போல வசனம் இருக்கும். அப்போ 1, 2, 3 சொல்லும்போது சேர்ந்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. சிலவங்க முட்டாய் கடையில் பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. பைபிளில் பாருங்க, என் முகத்தை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. எத்தனை திருப்பி பார்த்தாலும் வசனத்தை பார்க்க முடியாது முகத்தில். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் ஆமென் வேதத்தை பாருங்க, அங்கே வசனம் இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 1, 2, 3 நான் சொல்லும்போது எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மாமா ஸ்தோத்திரம். 1, 2, 3. ரெகோபயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தின தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவனோட இஸ்ரவேல் அனைவரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. எப்போ நியாய பிரமாணத்தை விட்டு விட்டாங்க? ஆமென். அவனும் அவனுடைய இருந்த இஸ்ரவேல் அனைவரும் எப்போன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவன் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தின பின்பு, அப்படின்னா நல்ல பொசிஷன்ல வந்த பின்பு கர்த்தரை தள்ளிவிட்டார்கள். ஆமென். ஏகதேசம் நம்ம கேரக்டர் இருக்கா இல்லையா? சிலவங்க பார்க்குறீங்க, ஏகதேசம் நம்ம கேரக்டர் இருக்கா இல்லையா? ரெகோபயாம் அப்படிதானங்க, நம்ம கேரக்டர் தானே. ஆமென். நம்ம கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, விசா பிரபலம், வியாதி, அப்புறம் ஸ்தோத்திரம் எக்ஸட்ரா வரும்போது ஆண்டவரின் ஓடி வருவோம். எல்லா உபாசபத்துக்கும் எல்லா பிரேயருக்கு முன்ன நிற்போம். அதிகாரி எழுப்பி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். என்னால் காரியம் கச்சிதமாக நடந்த பின்பு ஆமென் கறிவேப்பிலை போல ஏசப்பாவை விட்டுருவோம். நம்ம உங்களை சொல்லலை, இந்தியாவில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாம் வெரி குட். என்னுடைய ஆடுகளை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உண்மையிலேயே நல்ல கீழ்ப்படி உள்ளவர்கள். அல்லேலூயா. எல்லா ஆடையும் ஒழுங்காக வருகிறவர்கள், கர்த்தர் உண்மையாக பற்றி கொண்டிருக்கிற என்னுடைய ஆடுகளை குறித்து மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமென். அப்போ நான் சொன்னது இந்தியாவில் இருக்கிறவங்களை குறித்து. ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ரெகொபெயாமும் ஆமென் அன்றைக்கு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க ராஜ்யத்தை திடப்படுத்தி கொண்டார்கள் எல்லாவற்றையும். ஆமென். எல்லா பொசிஷன்ல ரெடி ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. இப்போ தனக்குள்ளால தன்னைத்தான் நிறுத்தி கொள்ள முடியும் எங்க கண்டிஷன்ல வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. இது மனுஷிக சைக்காலஜி வரமாட்டு எல்லா மனுஷனுக்குள்ள கேரக்டர் இது. ஹல்லேலூயா. அவங்க இவங்க நீங்க அல்ல, எல்லா மனுஷனுக்கும் தங்கள் தேவைகள் பூர்த்தீகரிக்கப்பட்ட பின்பாக அங்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தேவைகளுக்கு வேண்டி உதவி செய்தவர்களை ஸ்தோத்திரம் வெறுமையை தள்ளக்கூடிய ஒரு கேரக்டர் எல்லா மனுஷனுக்கு உள்ளால இருக்கிற ஒரு சுபாவம் அது. ஸ்தோத்திரம். அது சைக்காலஜி வரமாய் பார்க்கும்போது உலகத்தில் மனுஷனா இருக்க எல்லாருக்கும் உள்ளதா அது. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அதனால் இன்னொன்று சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உண்டு. அப்போ கவனித்துக் கொள்ளுங்க. அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த இஸ்ரவேலர்கள் ஸ்தோத்திரம் இந்த ரெகொபெயாம் நாட்களில் அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் 2 வசனம் வாசிக்கும் போதே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால், நல்லா கவனிக்கணும், முதல்ல என்ன செய்தாங்க? ராஜ்யத்தை திடப்படுத்தினார்கள். ஆமென். அவங்க ஸ்டேன் ஆனாங்க. ஆமென். அவங்க ஸ்ட்ரென்த்தை நினைச்சாங்க, அவன் பலப்படுத்தினாங்க. ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால். ஹல்லேலூயா. ஆமென். எப்படி துரோகம் பண்ணாங்க? கர்த்தருடைய கட்டளையை விட்டுட்டார்கள். கர்த்தர் கட்டளையை விட்டுட்டாங்க. அதான் யோசுவா சொல்ற ஆண்டவர். ஆமென். யோசுவா 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் சொல்றாரு, நீ இரவும் பகலும் வேதத்தை தியானித்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ இரவு வேதத்தை வாசிக்க வாசிக்க என்ன சம்பவிக்குன்னு கேட்டா, நீ புத்திமானை நடந்து கொள்ளுவாய். புத்தி புத்தி. ஆமென். எங்க இருந்து வருகிறது? ஆமென். கர்த்தரை பயப்படுதலே. ஹலோ சிஸ்டர். ஆமென். வாங்க கொடுங்க கொடுங்க. ஆமென். டைம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் ஒரு ஸ்கேன் மிஷின் சர்ச்சுக்கு முன்னாடி வைக்கப்படும். ஹல்லேலூயா. ஸ்கேன் பண்ணி தான் பேக்கில் உள்ள தள்ளிவிடப்படும். ஹல்லேலூயா. ஸ்கேன் பண்ணி தான் பேக்கெல்லாம் சர்ச்சுக்குள்ள அலவுட் பண்ணப்படும். ஹல்லேலூயா. வீட்டில் உள்ள நாட்டில் உள்ள டாய்ஸ் எல்லாம் பறை கொண்டு வந்து சபைக்குள்ளே வச்சு உருட்டுற. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்டாப் பண்ண நமக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வாராக. டீச்சர்ஸுகள் பிரின்சிபல்லாம் கவனிக்கணும். நீங்கள் ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் நீங்கள் செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்போ ஆமென். ரெகொபெயாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, ஆமென், தங்களை திடப்படுத்தி வசதி வந்தோன்னு நம்ம சில சொன்னா கர்த்தரை விட்டுட்டாங்க. ஆமென். வசதி வந்தோன்னு கர்த்தரை விட்டுட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கட்டளைக்கு மறந்துட்டாங்க. கர்த்தருடைய கட்டளையை கைவிட்டு விட்டார்கள். அதுவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் சர்ச்சுக்கு வருவாங்க, உபவாசத்துக்கு கரெக்டாக வருவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை இல்லை, ரெகொபெயாம் காலத்தில் சொல்ல ஆள் சொன்னேன். ஹல்லேலூயா. ரெகொபெயாம் நாட்கள் உள்ள ஆட்கள் சொன்னேன். ஆமென். கர்த்தருக்கு ஆமென் தேடி வருவாங்க, உபவாசத்து வருவாங்க. திருவிருந்துன்னு சொன்னால் அப்படி விருந்துக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. எல்லா திருவிருந்து பங்கெடுப்பாங்க. உபவாசம்னா உபவாசம், அப்படி எல்லாத்தையும் வரக்கூடிய நல்ல ஆட்களாக இருந்தாங்க. கதை நடந்த உடனே கர்த்தரை கறிவேப்பிலை விட்டுட்டாங்க. ஆமென். புரிஞ்சா இல்லையா? புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இதை என்னையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். ஒரு வசனம் ஞாபகம் வருது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துறவன் சகாயமின்றி சடுதியில் டேஷ் ஆவான். கோடிட்ட இடத்தை நீங்கள் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஹல்லேலூயா. நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டாரு, என்னையும் கொட்டிட்டே இருக்க மாட்டாரு. அப்படிதான் இல்லையா? கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு அளவு உண்டு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கட்டளை விட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்யறான்னு கேட்டா, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியால் ராஜாவாகிய ரெகொபெயாமின் 5ஆம் வருஷத்தில் எகிப்தின் ராஜாவாகிய ஷீகாக்கு 1200 ரதங்களோடு 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு விருந்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேரோட வந்தாங்க? சத்தமாட்டு வாசிங்களா? ஆமென். எத்தனை? ஆமென். ராஜாவை ரெகொபெயாமின் நாட்கள் 5ஆம் வருஷத்துல. அப்படி என்னாச்சு? 5 வருஷம் தான் ஓடிச்சு இந்த ஓட்டம். எந்த ஓட்டம்? கர்த்தரை மறந்து ஓடின ஓட்டம். ஹல்லேலூயா.
கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரிய வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. சொல்லுங்க எல்லாரும் சபையாய். இறுதி வரை என் வாழ்வு உமக்கு தானே. அல்லேலூயா. ஆமென். இப்போ ரெகொபெயாமும் ஆமென். ரெகொபெயாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னச்சுதாங்க, வசந்த போடுங்க 2ஆம் வசனத்தை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியாத உடனே கர்த்தர் சும்மா இருக்கல்ல, 5 வருஷம் தான் இழுத்து போச்சு. ஆமென். 5ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே எகிப்தில் இருந்த ஆமென் சும்மா படுத்து கிடந்த ஷீஷாக்கை தட்டி எழுப்பிட்டு சொல்றாரு, ஷீஷாக்கே நீ இங்க உட்கார்ந்து காரியம் இல்லை, நீ நேர எங்க போகணும், எங்க ரெகொபெயாமுக்கு இஸ்ரவேல்கிட்ட போகணும், அங்க போய் படையெடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம் நல்லா சாப்பிட்டு 3 நேரம் பிரியாணியும் மஜ்பூஸும் கப்சையும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு கிடக்குறான், என்ன மறந்து போய். அல்லேலூயா. இப்போ ஆராதனை இல்லை, ஜெபம் இல்லை, தூபங்காட்டில் இல்லை, பள்ளிவாசல் இல்லை, ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஏன் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ என்ன சாப்பாடு தானே வருது 3 நேரம். ஆமென். கஷ்டம் இல்லை, எல்லாம் ரெடியாக நடந்து கொண்டு இருக்கிறது. பேங்க் பேலன்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு இப்போ. அல்லேலூயா. ஆமென். இப்போ கஷ்டப்பட தேவை கிடையாது. ஆமென். எல்லா ராஜ்ய வார்த்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்திட்டாங்க. ஆமென். இவன் கணக்கு என்ன சொன்னா 15 வருஷம் உட்கார்ந்து சாப்பிடலாம்ப்பா, அந்த லெவலில் உட்கார்ந்துட்டான். அல்லேலூயா. அப்படி நினைச்சவனுக்கு 5 வருஷம் தான் போச்சு. 5 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தர் பார்த்தாரு, இவன் என்னடா சோத்தன் சர்ச்சையும் வர்றான், இல்லை ஆராதனை கிடையாது, ஜெபம் கிடையாது, சம்பளத்தை வாங்குற மாலில் சுத்துறான், சாப்பிட்றான், உட்காந்துடுறான். உங்களை சொல்லல. ஆமென். அன்னைக்கு இருந்த ரெகொபெயாம். ஆமென். சம்பளம் வருது போய் எடுக்கிறான், லோனில் போய் கறங்குறான், வாங்குறான், சாப்பிட்றான், உட்காந்துறான். மீன் அடுத்த வாரம் என்ன சொன்னான், மீன் அதே போல மெகா மாற்று போகிறான், சாப்பிட்றான், உட்காந்துடுறான். இவன் சபையும் இல்லை, கர்த்தரும் இல்லை, ஆராதனை இல்லை, எல்லாம் போச்சு. எத்தனை நாள் போச்சு, நீண்டு போனா, தள்ளி உந்தி போன 5 வருஷம். ஆமென். கர்த்தர் பார்த்தாரு, இவனை நீ குணப்படுத்த வேண்டும், இப்படியே போனா கதை நடக்காது. ஏன்னா இவன் யாரு ஆமென். இஸ்ரவேல் சிநேகிச்ச ஜனம். அல்லேலூயா. இஸ்ரவேலும் சிறு கூட்டமே, யாக்கோபின் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவர் சிநேகிச்ச நேசித்த ஒரு சிறு கூட்டமாக இருக்க ஜனங்கள். அல்லேலூயா. அவர்களை கொண்டு அநேக காரியம் செய்யும்படியாக திட்டம் வைத்திருந்தார். ஆமென். திட்டம் வைத்திருந்தார். ஆபிரகாம் நிமித்தமாக ஒரு ஆமென் பேர் சொல்லி அழைத்து ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டு தனக்காய் தன் ராஜ்யத்தை கட்டும்படியாக தீர்மானித்து ஒரு கூட்ட ஜனம். ஆமென். வழி மாறி போகிறார்கள். விடுவாரா? விட மாட்டார். அல்லேலூயா. தள்ளி உந்தி 5 வருஷம் போச்சு. எத்தனை வருஷம் போச்சு? 5 வருஷம் போச்சு. ஆமென். பார்த்தார், இப்படியே விட்டா மீண்டும் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் வைத்து தான் ஏத்தவனை தவிர புத்தி வேலை செய்யாது. ஆமென். சபையை மறந்துடுவாங்க, ஆராதனை கிடையாது, ஜெபம் கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். அது அவங்க காரியம் சொல்லி விட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. பார்த்தார், இனி இப்படி பண்ண கதை நடக்காது. ஆமென். ஷீஷாக்கு சும்மா உட்கார்ந்த வீட்டில் எங்க எகிப்தில் ஆமென் உட்கார்ந்தது. ஷீஷாக்கை தட்டி எழுப்பி சொன்னார், ஷீஷாக்கே எழும்பப்பா, ஆமென் தயாராக. எங்க ஆமென் ஸ்தோத்திரம். நான் பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நான் தான் காவலாளி இருந்தேன், நான் தான் பாதுகாத்தேன். அவன் வாக்குத்தின்படியாக நான் என்னை சேவித்தார்கள், அப்போது பாதுகாத்தேன். இப்போ என்னை மறந்துட்டாங்க.
இப்ப நான் உனக்கு வேண்டி கோட்டையின் வாசலை திறந்து தருகிறேன், வேலியை பொழிச்சு தருகிறேன், உள்ள போ. அல்லேலூயா, ஆமென். அப்படி சொல்லும்போது ஷீஷாக்கு ஆமென் 1200 ரதங்களையும் 60,000 அல்லேலூயா 60,000 குதிரைகளையும் கொண்டு எங்க போனாரு? ரெகொபெயாமுக்கு கிட்ட போனாரு. எருசலேமுக்கு விரோதமாக அல்லேலூயா. யார் வந்தது? ஷீஷாக்கு வந்தான். நல்ல கவனிக்கிற பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு நம்ம விலகி போகும்போது யாரு வருவான்னு கேட்டா சத்துரு வருவான், சாத்தான் வருவான். ஆமென். நாம் தெய்வத்தை விட்டு விலகும் போது எப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் துணிகரம் கொள்ளுதோ, தெய்வ பயம் எப்போ அற்று போகுதோ அப்போது புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உனக்கு ராக்கால ஆரம்பிச்சு உங்களை சொல்லல, சொல்றேன். அல்லேலூயா. எப்போ தெய்வத்தை நாம் விட்டு விலகுறோமோ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆரம்பிச்சு கஷ்ட காலம் நமக்கு. அல்லேலூயா, ஆமென். தெய்வத்தை சார்ந்திருந்தா கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனை கட்டு வரலாம், எத்தனை நெருக்கங்கள் வரலாம், எத்தனை உபத்திரம் வரலாம். ஆமென். எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதுதான் காலையில் தியானி சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை. சங்கீதம் 34:6 சொல்லுகிறாரு. நாமே ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு? வாசிங்க 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்குறார். அல்லேலூயா. பிரதர், கஷ்டம் வரும், பாடு வரும், உபத்திரவர் இல்லைன்னு சொல்லல. கர்த்தரை நீ தேடும் போதும் உபத்திரவம், கஷ்டம், பாடு வரும். ஆனால் எல்லா இடுக்கண்களில் இருந்து உன்னை விடுவிக்கிற ஒரு நல்ல தெய்வம் நமக்குண்டு. அல்லேலூயா. இது விசுவாசிக்கிறீங்க? எல்லா கஷ்டத்திலிருந்தும், எல்லா நெருக்கத்திலிருந்தும், எல்லா பாடுகளிலிருந்தும் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார் என்பதை நாம் மறக்க கூடாது. கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம், கர்த்தாவின் குஞ்சுங்கள் ஆனந்ததாயகம். கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம், கர்த்தாவின் குஞ்சுங்கள் ஆனந்ததாயகம். கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளியானே. கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் கூட்டாளியானே. கிறிஸ்திய ஜீவிதம் ஆனந்ததாயகம். அல்லேலூயா. சிறுவிருந்து உண்டு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. டைம் இல்லாமல் நிறைய விஷயம் இருக்குது. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆமென். 1/2 மணிக்கு மேலே உங்களும் தூக்கம் வரேன்னு செய்யும். அது வேறு சம்பவம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ என்ன சம்பவிச்சு? ஆமென். ரெகொபெயாமும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது, தெய்வத்தை விட்டு விலகின போது, ஷீஷாக்குங்கிற எகிப்தின் ராஜாவை கர்த்தர் அனுப்பிவிடுகிறார். அல்லேலூயா. 1200 ஆமென் குதிரை ரதங்களோடும், ஆமென் ஸ்தோத்திரம், ரதங்களோடும், ஆமென் 60,000 குதிரைகளோடும் வருகிறாங்க. எதுக்கு வேண்டி? படையெடுக்கும்படி வருகிறார்கள். யாருக்கு விரோதமாய்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக. கவனித்துக் கொள்ளுங்க. அப்படியாய் ஆமென் விரோதமாய் படையெடுத்து ரெகொபெயாமையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பிடித்து கொண்டு போனாங்க. எங்க பிடிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ரெகொபெயாமுக்கு அரண்மனைக்குள்ள இருந்த பொன்னும் வெள்ளியும், அதே போல தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த பொன்னும் வெள்ளியுமாயிருக்கிற A to Z வரையிலும் விலையுள்ள எல்லாவற்றையும் ஷீஷாக்கு கொண்டு போயிட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் வசனம் என்ன வாசித்தோம்? முதல் வசனம் என்ன வாசித்தோம்? ஆமென். திடப்படுத்தி கொண்டிருந்தாரு. ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி கொண்டிருந்தாரு. ஏன் திடப்படுத்தினாருன்னு கேட்டா, எல்லா வசதி இருந்துச்சு. ஆமென். இப்போ ஸ்தோத்திர பொன்னால் செய்யப்பட்ட சிங்காசனம், பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரங்கள், பொன்னால் செய்யப்பட்ட தட்டுமுட்டுகள், எல்லா வசதியும் இருக்குது. அல்லேலூயா. இதை வச்சு பெருமைப்பட்டான். ஆமென். ஷீஷாக்கு வந்து தூக்கிட்டு போட்டான். ஆமென் சொல்லுங்க. புரியுதா இல்லையா? அவன் எதை வைத்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகுறோமோ அதை சாத்தான் கொண்டு போவான். அல்லேலூயா. எதை வைத்து நாம் பெருமை அடிக்கிறோமோ, எதை வைத்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு துணிகரம் கொள்ளுகிறதோ அந்த இடத்தை கர்த்தர் விட்டு கொடுப்பார்.
அல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கிற கோட்டையை கர்த்தர், வேலியை கர்த்தர் ஓப்பன் பண்ணி கொடுப்பார். சத்துரு கொண்டு போயிடுவான். அப்ப என்ன செய்யணும்? தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் தேவ சமூகத்து நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு நாள் எப்பவும் சொல்லுமே, ஒவ்வொரு நாளும் சாலரி வாங்கும்போது அக்கௌண்ட்ல வந்த உடனே போனோம் எடுத்தோம் செய்தோம் அப்படி அல்ல. ஜெபம், ஆண்டவரே ஒரு சாலரிக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் சம்பளம் இல்லாமல், எத்தனையோ பேர் வேலை இல்லாமல், வேலை செய்ய முடியாமல் நேற்று இருக்கிறாங்க. ஆமென். இதே சல்மானி ஹாஸ்பிட்டல் எத்தனையோ பேர்கள் நம்மை போல திலகாத்திரமாய் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், எத்தனையோ பேர் ராமேஸ்வரத்தை சம்பாதித்து கொண்டிருந்தவர்கள், லட்சங்கள் சம்பாதித்தவர்கள் கூட இன்னைக்கு வேலை செய்ய முடியாதபடிக்கு, எழும்பி சுயக்காரி செய்ய முடியாதபடிக்கு படுத்த படுக்கையிலே படுத்து கொடுக்கும் போது நீங்களும் நானும் ஒரு சாலரியை வாங்குறோம்னு சொன்னா இது நம்முடைய பலம் அல்ல, தேவ கிருபை என்று அறிந்து கொள்ள வேண்டும். சத்தம் போதாது. என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசம் சாலரி வாங்கும் போது அவன் அக்கௌண்ட்ல வந்தவனை எடுத்து நம்முடைய காரியத்தை செய்ய ஓடுவதல்ல. ஜெபம், ஆண்டவரே கொடுத்த சம்பளத்துக்காய் ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணி கர்த்தருக்குரிய கர்த்தருக்கும் நமக்குரிய நமக்குமாக நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய களஞ்சியத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அவர் ஆசீர்வதிப்பார். பிசைற தொட்டியையும் எண்ணெய் கலசங்களையும் திருப்தியாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். சரி, விசுவாசிக்கிறீங்க? அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுக்க நன்றி காட்ட வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரோடு நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அப்ப என்ன செய்ய வேண்டும்? எப்போதுமே எல்லாவற்றையும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நாம் இந்த மேன்மை இதுவரை கொண்டு வந்தது கர்த்தர்னு சொல்லணும். ஆமென். எப்போ ஒரு விசுவாசி பிளஸிங்கா இருக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எப்போ உங்களை பார்த்து நம்மை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுறாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஸ்தோத்திரம் எப்போன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் நன்மைகளுக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டு இருக்கும் போது. அல்லேலூயா. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்த தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்த தயவு. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை புரிந்து கொண்டீர் தெரியவில்லை. டைம் போகாது. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் தந்ததுக்கு நன்றிகளை செலுத்தி ஒவ்வொரு நாளும் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தரையே சார்ந்திருந்தா நிச்சயமாகவே கர்த்தர் சத்துருவின் கையில விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி தந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆமென், பலத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரையே சார்ந்திருந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் சத்துருவை நமக்கு நேரே அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அதே நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரத்தை கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இதயத்தை துணிகரம் கொண்டு விட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் சத்துருவை நமக்கு நேரே அனுப்பிவிடுவார். அல்லேலூயா. இதயத்தை துணிகரம் கொண்டு விட்டால் சத்துருவை அனுப்பிவிடுவார். சாத்தான் நமக்கு நேரே வந்து விடுவான். அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிக்கிற பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பயப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு உதாரணம் கூட உண்டு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. அப்ப புரிந்து கொள்ள நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 to 10. ஆமென். யாருன்னு கேட்டா அங்க ஒரு தாத்தா பாட்டி கதை உண்டு. தாத்தா பாட்டி கதை அங்க உண்டு. யாரு? அனனியா, சப்பீரா. அல்லேலூயா. ஆமென். அவளுக்கு ஒரு கதை ஒன்று வீட்டில் படிங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அதே நேரத்தில் பாருங்க, அடுத்ததாக அவன் கர்த்தரோடு கூட இருந்தால் என்ன நமக்கு லாபம்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்க போறோம், டைம் இல்லை. அல்லேலூயா. இனி 5 நிமிஷம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தரோடு கூட இருந்தால், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால், காலையில் ஜெபம் பண்ணி, அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம், அதே போல வேதத்தை வாசித்து ஆராதனை செய்தும், ஆமென், அதே போல மாலையில் ஜெபம் பண்ணி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணி கர்த்தரையே சார்ந்து ஆவில் பலப்பட்டு நம்ம ஜீவிக்கும்போது நாம தெய்வம் நம்மை எப்படி நம்மை நடத்த போறான்னு கேட்டீங்கன்னு சொன்னா, 2 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் போது எஸ்ஐக்கு ராஜாவை குறித்து சில காரியம் உண்டு. ஹல்லேலூயா. வாசிக்க வேகமா.
வேகமாய் 2 நாளாக புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கும் போது அங்கே சில வசனங்களை வாசித்து முடிக்க போறேன் வேகமாய். 25ஆம் வயதில் ஆமென் ராஜாவாகி ஆமென் 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென் ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்தாரு? தாவீது அவன் நேரம் இல்லை, ஷார்ட்டா சொல்லணும்னா தாவீது கர்த்தருடைய இதயத்தை ஏற்றவனாய் இருந்தார். கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக ஜெபம் பண்றதிலும் வேதத்திலும் ஆமென் கர்த்தருடைய ஆராதனை செய்வதிலும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து கரிசனை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வாசி 169ஆம் அதிகாரம் வாசிங்க. சங்கீதம் 69 ஒரு வசனம் உண்டு. ஸ்தோத்திரம் வேகமாய். சங்கீதம் 69ஆம் சங்கீர்த்தனத்தில் தாவீதை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வசனங்களை எடுத்தீங்களா? ஸ்தோத்திரம். சங்கீதம் 69 9 வாசிங்க. 9 வசனம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆமென். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. ஆமென் ஹல்லேலூயா. தாவீது கேரக்டர் புரிஞ்சா இல்லையா? ஆமென் ஹல்லேலூயா. பாருங்க, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆமென். சபைக்கு போவோம் சொல்லும் போது சந்தோஷப்பட்டார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவ ஆலயத்தை குறித்தும் அது மனுஷன் வைராக்கியமாய் இருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு சந்ததி தான் யாரு? அவருக்கு பின்காமி தான் யாரு? எசேக்கியேல். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தாவீதை போல எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் செவ்வையாய் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடியால் அதே வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். அதே அதிகாரத்தில் மீண்டும் ஒரு வசனத்தை வாசிப்போம், முடிக்க போறேன். ஆமென் ஸ்தோத்திரம். 2 நாளாக புஸ்தகம் 29:20 வசனம் வாசிங்க. 20 வசனம் 29:20. ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு போனான். எத்தனை மணிக்கு? எப்போ? காலமே எழுந்திருந்து. உபவாசம் 10 மணிக்குன்னா நம்ம 10 தலையை காட்டுவோம். ஆமென். ராஜா பாருங்க தேவ ஆலயத்தை எப்படி செய்கிறாரு? ஆமென். காலமே எழுந்திருந்து நகரத்து பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு போனான். ஹல்லேலூயா. அப்போ என்ன சுபாவம் இருக்குது? அந்த தாவீதுக்கு கேரக்டர் இருக்கா இல்லையா இவருக்கு? ஆமென். இருக்குதா இல்லையா? நிச்சயமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. நான் அநேக சாட்சியை பார்த்துட்டு இருக்கிறேன். பெற்றோர்கள் எப்படி கர்த்தரை தொழுவார்களோ, எப்படி கர்த்தரைக்கு பயந்து ஜீவிப்பார்களோ அதை பார்த்து பிள்ளைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமென். பெற்றோர்கள் சண்டே விசுவாசியா இருந்தா பிள்ளைகளும் சண்டே விசுவாசியா இருப்பாங்க. புரியல இல்ல? நம்ம சொன்னா ஃப்ரைடே விசுவாசியா இருந்தா பிள்ளைகளும் ஃப்ரைடே விசுவாசியா இருப்பாங்க. அப்படின்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் தலையை நீட்டி பார்ப்போம் நம்ம. ஹல்லேலூயா. மற்ற நாட்கள் வெரி பிஸி. ஹல்லேலூயா. அப்படி ஜீவிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை திரும்பி பார்க்கிற ஒரு பின்காமி உண்டு. ஆமென். தலைமுறை உண்டு. ஆமென். தலைமுறை எதை பார்க்கும்? இதை மாத்த நடக்கும். ஆமென். தலைமுறை வாழ்க்கையில ஒரு 15-20 ஆண்டு தாண்டி பார்க்கும்போது அது அப்படிதான் செய்யும். எப்படி செய்யும்? ஃப்ரைடே மட்டும்தான் சபைக்கு போகும். ஃப்ரைடே விசுவாசியை தான் ஜீவிக்கும். நிறைய நாம் பார்த்து சாட்சி. ஹல்லேலூயா. பேரண்ட்ஸ் எப்படி ஜீவிக்கிறார்களோ அப்படியே இருக்க ஆவிக்குரிய வாழ்க்கை நடப்பது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறோமோ நம்ம தான் ஹீரோ, நம்ம தான் ஹீரோன்னு. யாருக்கு? பிள்ளைகளுக்கு. நம்ம கஷ்டம் வரும்போது முழங்காலை மடக்கி ஜெபிக்கிறதை தலைமுறை பிள்ளைகள் பார்த்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. சபை கூடி வரும்போது ஓடி ஓடி நம்ம வந்தா பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டு அவர்களும் நாளைக்கு ஓடி ஓடி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களையும் அவர் குடும்பத்தை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஃப்ரைடே மட்டும்தான் வருவோம்னு சொன்னா அவங்க ஃப்ரைடே தான் வருவாங்க. ஆமென். உண்மை இல்லையா? ஆமென். அது 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 ஜென்ம சுபாவம். அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து பிள்ளைகளை பக்தியிலும் தேவ கிருபையிலும் வளர்த்தினால் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? வழி மாறி போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த தாவீதை போல யார்? எசேக்கியேல் ஜீவிக்கிறார். எசேக்கியேல். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க. ஒரு வசனம் வாசி முடிக்க டைம் இல்லை. ஸ்தோத்திரம். 2 நாளாக புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை வாசிக்கும். டைம் இல்லை. 25 வசனம் வாசிங்க. 25
2 நாள் புஸ்தகம் 29-25. ராஜாவின் ஞான சிருஷ்டிகாரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானு கற்பித்தபடியே ஆமென் கைத்தாளங்களையும் ஆமென் தம்புருகளையும் ஆமென் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரை ஆமென் கர்த்தருடைய ஆலயத்திலே நிறுத்தினான். ஆமென். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க தெய்வத்தோடு கூட தெய்வ விரும்ப ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உங்களுக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தாவீது நாட்கள் எப்படியெல்லாம் கர்த்தரை மையப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அப்படியாய் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தான். அப்படி செய்த நிமித்தமாக இவருக்கு தேடி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளால கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அல்லேலூயா. தேவ வார்த்தை உண்டா உங்களுக்கு குடும்பத்துக்கு நேரே நீங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஆலயத்திலே முக்கியத்துவமாய் இருந்து முன் பந்தியிலே நின்று கர்த்தருடைய சேவையை செய்தால், கர்த்தருக்காய் நீங்க வர்ஷிப் பண்ணினால், நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே உங்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துவார். ஆமென் ஆமென். உங்க பிள்ளைகளை குறித்து உங்க பிள்ளைகள் தேவைகளை குறித்து ஜாதகம் பார்க்க போக வேண்டாம் நீ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கிளி ஜோசிகாரனை பார்க்க போக வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் முகாமுகமாய் காதோடு காதாய் பேசுவார். கர்த்தர் பேசுவார்னு சொல்றேன். அல்லேலூயா. இல்லாதபடிக்கு சோத்திரம் அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்த உடனே திருமணம் பண்ணுவதற்கு ஜோசியக்காரனை போயிட்டு ராக்காலம் பார்த்து நடப்பதல்ல. கிழக்க வருமா மேற்க வருமா தெற்க வருமான்னு சொல்லி கேட்பதல்ல. தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது கர்த்தர் உன் தலைமுறைக்கு வேண்டி ஏற்ற துணையை அனுப்பிவிடுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இல்லாதபடிக்கு என் எதிர்காலம் என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், என் புருஷன் திரும்பி வருவாரா, என் மனைவி திரும்பி வருவாளா, என் பிள்ளைகள் சரியாகுமா என்று உலகத்தை நோக்கி பார்த்து ராக்காலமும் ஜோசியக்காரனையும் அஞ்சனம் பார்க்கணும் தேடி போனா தேவ பிள்ளையே கர்த்தர் பேச முடியாது. அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழிகாட்டும் சொன்னவர் உங்களோட பேசுவாரு. நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து உண்மையாய் அவரை சேவித்து அவர் பிரியமாய் வாழ்க்கை வாழ்ந்தால் தேவ ஆலயத்துக்கும் தேவ சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பயந்து கட்டளை கீழ்ப்படி நீ வாழ்ந்தால் தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையை குறித்து உன் எதிர்காலத்தை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் நேர்த்தியாய் சொல்லி நடத்துவார். நீ இடறி போக மாட்டாய். உன் பிள்ளை இடறி போகுவதில்லை. இடறி போக மாட்டீர்கள். அல்லேலூயா. அப்படிதான் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, விசுவாச பிள்ளைகள், விசுவாசியின் பிள்ளைகள். அல்லேலூயா. இங்க ஆமென். இந்த காலேஜில் 6 மாசம், அந்த காலேஜில் 6 மாசம், அந்த கோர்ஸ் 3 மாசம், இந்த கோர்ஸ் 3 மாசம், கடைசியில் ஒண்ணும் இல்லாமல் வெறுமையாய் லேபரா வேலைக்கு போகுது. ஹலோ அல்லேலூயா. காரணம் என்ன? ஏன் காரணம்? தேவ சமூகத்திலே கேட்பதில்லை. தெய்வத்தோடு ஐக்கியம் இல்லை பெற்றோர்களுக்கு. தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, விசுவாசின்னு சொல்லி பேர் இருந்தா போகாது. தெய்வ கற்பனை கீழ்ப்படிந்து தெய்வம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்க வேண்டும். தேவன் பேசுவதை காது கொடுத்து கேட்கக்கூடிய விசுவாச வாழ்க்கை இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பார். உங்களை குறித்து, உங்கள் தலைமுறைகளை குறித்து, உங்க வாழ்க்கை குறித்து தெளிவாய் பேசுவார் அவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு இன்ன 5 அதிகாரம், உங்களுக்கு இன்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். நமக்கு என்ன தேவை என்று பரமபிதா நன்றாய் அறிந்திருக்கிறார். அப்போ கவனித்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளாயிருக்க நமக்கு அவர் அறிந்திருப்பது மட்டுமல்ல, நமக்கு என்ன தர வேண்டும், நம் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நேர்த்தியாய் சொல்லி தருவார். ஆமென் சொல்லுங்க. அதுதான் தெய்வத்தோடு நெருங்கி வாழக்கூடிய வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப ஏன் நம்மோடு பேசல கர்த்தர்? ஏன் சொல்லவில்லை? ஏன் கேட்டா நம்ம கேட்க தயார் இல்லை. நம்ம உலகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம். தெய்வத்தை சார்ந்து இருப்பதில்லை. அல்லேலூயா. தெய்வத்தை சார்ந்து ஜீவித்தால், ஆமென், தாவீதை போல தாவீதை பார்த்து எசேக்கியா ஜீவித்தார். எசேக்கியாவோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். எசேக்கியா வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு நெருக்கடி வந்தபோது மரணத்தின் கண்ணியிலே ஆமென் எசேக்கியேல் போன வேளையிலே எசேக்கியேல் சிவர்புறமாய் திரும்பி கர்த்தர் நோக்கி ஜெபித்த போது எசேக்கியேல் ஆயுசு நாட்களிலே 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்று சொன்னா, இன்றைக்கு தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் வாலிப நாட்களிலே, ஜீவன் இருக்கிற நாட்களிலே கர்த்தருக்கு பயந்து நீ ஜீவிக்கும் போது, நெருக்கமான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் உதவி செய்வார்.
ஆமென் சொல்லுங்க. அவன் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தரோடு நெருங்கி இருங்க. அவன் அவரை விட்டு தூரம் போவதற்கு என்னத்தை நாம் பார்த்தோம் அவரிடம்? ஆமென். என்னத்தை பார்த்து ஆமோஸ் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 காரியம் செய்தார்கள். ஒன்று, அவன் வெடிப்பான் தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். ஆமென். வெடிப்பான் தொட்டி தண்ணி ஊத்த நிக்காது, போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. 2வது, கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்படி அல்ல, அப்படி ஆசிரிக்க முடியாதே பிள்ளைகளே. இனி ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உண்மையே சார்ந்து வாழ்வோன்னு சொல்லுங்க. உண்மையே சார்ந்து வாழ்வோன்னு சொல்லுங்க. நேரம் எல்லாம் எழுப்பிப்போம் வேகமாய். ஹல்லேலூயா. 2 காரியம் சொன்னேன். ஒன்று சார்ந்து இருப்பது, தூரமாய் இருப்பது. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை சார்ந்து இருப்பேன்னு சொல்லுறவர்கள் தேவ பிள்ளை, நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. சம்பூரண அழகுள்ளோ என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்த நிற்கின்றே. ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு எல்லாம் பாடப்போம். அர்ப்பணிப்போடு, ஒரு சமர்ப்பணத்தோடு. இல்லை ஒரு 5 நிமிஷம் டைம் இல்லை, ரொம்ப டைம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த டைமை அங்கே கூட நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். வேகமாய் ஆமென். எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு பாடுவோமாக. ஸ்தோத்திரம். சம்பூரண அழகுள் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்த நிற்கின்றே, சம்பூரண அழகுள்ளோர் பூமி எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டும். மண்ணுக்காக மாணிக்கத்தை, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நண்பு நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் உம்மில் உள்ள எந்த நண்பு நீக்க முயன்றார். அழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டும். எந்த நண்பு இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, வெறும் விட்டிட மாட்டே. இந்த உலகத்து காரியத்துக்காக வேண்டி, வேற மண்ணுக்காக வேண்டி நாங்கள் மாணிக்கத்தை விடமாட்டோம்னு சொல்கிறவங்க எல்லாம் 2 கரம் உயர்த்தி வரும் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாளிலும் கூட நாங்கள் உண்மை தூரமாய் போனது உண்டு. உண்மை விட்டு நாம் தூரமாய் போயிருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அப்படி போகாமல் அப்படி காத்துக்கொள்ளுவீராக. எங்களை மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உண்மையே சார்ந்து ஜீவிக்க ஒரு ரகமயமை போல் அல்ல கர்த்தாவே. தங்களுடைய ஸ்தானங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரை விட்டு தூரம் போனது போல் அல்ல நாங்கள் கர்த்தாவே. ஒரு எசேக்கியேலை போல, ஒரு தாவீதை போல நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தர் ஆலய காரியங்களிலும் ஊழிய காரியங்களிலும் தேவராஜ்யத்தின் காரியங்களில் நாங்கள் முன்பந்து நிற்கும்படியாய் எங்களை கிருபையால் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இப்படி ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் உதவி செய்வீராக. கர்த்தரோடு ஜீவிக்க உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ பேசுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவை நாங்கள் அதன்படி வாழ, உம்மோடு நெருங்கி ஜீவிக்க கிருபை தாருங்க. எல்லா துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகா பரிசுத்தம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. எல்லாரும் அப்படி உட்கார்ந்து கொள்ளும்.